இப்போதைக்கு என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. மற்றபடி இந்த மீதி எல்லாமே அடுப்பு கடையா மாற்றுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த அடுப்பு கறியவா இருந்தாலுமே ரொம்ப நாள் அதை வச்சு தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சுச்சுவேஷன் என்ன பண்றது, சுச்சுவேஷன் கஷ்டமா இருக்கு இப்போதைக்கு. அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்போதைக்கு. அதான் இப்போ கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும், ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அடுப்பு கறி மாறுறதுனால. இப்போ எத்தனை நாளைக்கு தேவையான சிலிண்டர் நீங்க பேக்கப் வச்சிருக்கீங்க? இப்போ பேக்கப்னு பாத்தீங்கன்னா பேக்கப் ரொம்ப கம்மி, முன்னாடி இருந்ததோட ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா எம்டி சிலிண்டர்ன்றது கிடையவே கிடையாது, ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அவ்வளோதான். அப்படிதான் இருக்கு. இப்போ இன்னைக்கு காலி ஆயிடுச்சுன்னா அதோட அவ்வளோதான், நாளைக்கு இருக்காது. அது மாதிரி தான் இருக்கு. இந்த உரிமையாளரா மட்டும் இல்லாம இங்க வேலை செய்யறவங்களும் அதனால பாதிக்கப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பா. அதனால அவங்களுக்கும் பெரிய இஷ்யூவா கிடைக்கும்ல, ரொம்ப டைம் எடுக்கும் அதிகமா, அவங்களுக்கும் அதிக வேலை எக்ஸ்ட்ரா ஆகும்ல. அதனால கண்டிப்பா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால இது வந்து நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இதனால உங்க வியாபாரத்துல நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? நஷ்டம்னு சொல்ல முடியாது, இது கொஞ்சம் இஷ்யூ ஆகும், கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். கஸ்டமர் பார்சல் சீக்கிரம் கொடுக்க முடியாது. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்பீடா பார்சல் கொடுக்கறது தான் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்போன்றது கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும், கொஞ்சம் அதிகமா, கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான்.